மத்தேயு 10:14-15 எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளலை, ஊழியக்காரர்கள் அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளலை, கேட்கலை, அவங்க சொல்கிறத கேட்கலைன்னா கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார் என்பதுதான் இந்த 2 வசனத்தினுடைய சாராம்சம். கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் சொல்கிறாரு நகையெல்லாம் அவுத்துருன்றான், பயப்பட வேண்டியதில்லை. அது கர்த்தருடைய வார்த்தையா இல்லையா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அது தனிப்பட்ட அனுபவம். கர்த்தர் உங்கள் கூட பேசணும். நகையா நீ அவுத்துருன்னா கர்த்தர் உங்கள் கூட பேசணும். ஊழியக்காரன் சொல்ல வேண்டியதில்லை. வேற ஏதாவது கர்த்தருடைய வார்த்தையை அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், அதை நாம் கேட்கலாம், அதை நாம் கேட்கலாம். அதை வைத்து அவர் சொல்கிறத கேட்கணும், அவரை ஏற்றுக்கணும். வாங்க, கர்த்தர் என்னை உங்ககிட்ட அனுப்புனார், உங்ககிட்ட பேச சொன்னார், உங்களை பார்க்க சொன்னார், இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்ல சொன்னார் என்றால் நம்ம அதை கேட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு ஊழியக்கார் சொன்னார், இந்த மாதிரி சொன்னார், அதனால் நான் ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிக்கணும். அதாவது வர்றவங்க சொல்கிறதெல்லாம், வர்றவங்க போகிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டாலும் அதுவும் சரியில்லை தான். கர்த்தர் அனுப்பியிருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொண்டு வரணும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், பரலோகம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். 7ஆம் வசனத்தில் என்ன பேசணும்னு சொல்லி அனுப்புகிறாரு. பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசணும் என்று சொல்லி அனுப்புகிறார். கர்த்தரே அவர்களை அனுப்புகிறார். நீங்கள் இஸ்ரவேல் மக்களிடத்தில் போங்க. கர்த்தர் அனுப்பி கர்த்தர் சொன்னதை சொல்லி ஒருத்தர் கேட்கலன்னா அவங்கள கர்த்தர் தண்டிக்கிறார். இதான் அதனுடைய சுருக்கம். அதனால கர்த்தர் ஒருத்தர் அனுப்புனாரா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை தான் ஒருத்தர் சொல்கிறாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் சொன்ன வார்த்தையை தேவ சமூகத்தில் வச்சு வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஜெபத்தில் வச்சு ஆவியானவர் எப்படி நமக்கு அதை அவர் ஆமோதிக்கிறாரா, இல்லை ஆவியானவர் இது என் வார்த்தை இல்லைன்னு உணர்த்துறாரா என்று நம்ம ஜெபத்தில் வச்சு தான் பார்க்கணும். அதனால் வர்றவங்களை நம்ம அலட்சியம் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் கண்ணை மூடிட்டோம் அவங்க சொல்கிறத கேட்டுறக்கூடாது. இந்த சரியான சமநிலையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் தேவையில்லாத நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய தண்டனையை நம்ம தவிர்க்கலாம். இல்லைன்னா ஆண்டவருடைய தண்டனையை நம்ம சந்திக்க வேண்டியது வரலாம். கர்த்தர் என்கிட்ட நேரடியாக பேசுவார், யாரும் என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பவுலுக்கிட்டேயே ஒரு அகபு அனுப்பிச்சார். அகபு போய் பவுலிடத்தில் சொல்கிறான், உன்னை இப்படி கட்டி, இந்த கச்சைக்கு சொந்தக்காரனை இப்படி கட்டி புறஜாதியார் இடத்துல யூதர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். அகபு மூலம் பவுலுக்கு சொல்லப்பட்டது. அதனால ஆண்டவர் அனுப்பலாம். நீங்க பவுலா கூட இருக்கலாம், உங்ககிட்ட ஒரு அகபு ஆண்டவர் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தேவனுடைய ஊழியக்காரர்கள் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. அவருக்கு என்ன தெரியும்? பைபிளே ரொம்ப தெரியாது, ரொம்ப படிக்காதவர், கிராமத்துக்காரரு. அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது என்பது அல்ல. அதனால கர்த்தர் அனுப்புகிற ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிறவர்களுடைய வார்த்தைகளை கேட்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.